வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓவர் இன்றைக்கி கேப் அப். ஆனால் கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து சஸ்டெயின் ஆகாமல் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் இது கேப் டவுன் சொல்ல முடியாது, கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. அதனால் நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்ம இன்றைக்கி என்ன ஆப்ஷன் எடுத்தோம், இன்றைக்கி என்ன ஸ்டாக் வாங்கினோம், நாளைக்கு என்ன நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய வாட்ச் லிஸ்ட் என்ன, இதை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி கேப் அப்புங்கிறதுனால எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு ஹையில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. அதனால் எதில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதோ அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். நேற்று சொன்ன மாதிரி நான் ரிலையன்ஸ் இன்றைக்கி காலைல ஃபோக்கஸ் பண்ணோம். 1438 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். 1450 ரூபாய்க்கு செல் பண்ணோம். இதோட ஹை பார்த்தீங்கன்னா 1489 ரூபா. பிபிசிஎல் வாங்கியிருந்தோம் 362 ரூபாய்க்கு, 368 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம். 374 ஒரு ஹை. லூப்பின் பார்த்தீங்கன்னா 2180 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 2215 ரூபாய்க்கு செல் பண்ணோம். 2225 ரூபா அதோட ஹை. பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 950 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 959 ரூபா ஹை. 972 ரூபா இதோட ஹை. 59 ரூபாய் நம்ம செல் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி நீங்கள் நெஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நம்ம அதாவது 26,000 புட்டு இன்றைக்கி எக்ஸ்பைரி நம்ம வாங்கியிருந்தோம். எப்பயுமே டே எக்ஸ்பைரி நம்ம வாங்க மாட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி ஹை ப்ராபபிலிட்டி இருந்ததுனால இன்றைக்கி எக்ஸ்பைரி நம்ம வாங்கியிருந்தோம். 227 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 247 ரூபாய் நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் அதோட ஹை பார்த்தீங்கன்னா 538 ரூபா. இது ஓப்பனில் போன ஹை. நெஃப்டி பார்த்தீங்கன்னா 25,000 சிஇ. ஏன்னா இது செல் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கான ப்ரீமியம் டிக்ளைன் ஆகும் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம இது வாங்கலை. ஆனால் அதுக்கப்புறம் அது அதுக்கு மேலே தான் வளர்ந்தாமே. ஓகே, இப்போ நெஃப்டி பார்த்தீங்கன்னா 25,000 சி நம்ம அடுத்த வாரத்துக்கு நம்ம வாங்கியிருந்தோம். 297 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். 347 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன். 543 ரூபா அதோட ஹை. என்னோட வீப்படி நாளைக்கு நெஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ்லேருந்து ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நீங்கள் மேஜராக வாட்ச் பண்ண வேண்டியது 26,000 சிஇ. எப்போனா 5 மினிட்ஸ் க்ளோஸ் உங்களுக்கு 25,980க்கு மேலே வைக்கிறப்ப நீங்கள் 26,000 சி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 26,100, 26,220 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25,920 கிட்ட வச்சுக்கோங்க. இதே நீங்கள் புட்டு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கம்மி தான். இருந்தாலும் புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,700 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா பிலோ 25,650க்கு கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆக பட்சத்தில் நீங்கள் 25,700 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 25,720 மேலே போச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் மறுபடியும் புள்ளி ஷார்ட் ஆனதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்க பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஒரு ரிஸ்கி ஜோனாக உங்களுக்கு அமைஞ்சிரும். ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 580 to 480 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு ரொம்ப கம்மி தான். வெயிட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஏன்னா நம்ம ஸ்டாக்கும் இதுவும் ஃபோக்கஸ் பண்ணாலும் பேங்க் நிஃப்டி நம்ம நீங்கள் ட்ரேட் பண்ணல. நாளைக்கான என்னோட பேங்க் நிஃப்டி வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். நாளைக்கு ட்ரேடு மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 60,500 சிஇ இதை வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 60,350க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 60,500 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டியாக உங்களுக்கு 60,180 கீழே போட பட்சம் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிரும் உங்களுக்கு. அதே மாதிரி 60,750 to 61,000 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லைஃப் ஹையை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டி உங்களுக்கு இதுதான் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஃப்டி பேங்க் நிஃப்டி பிஇ புட்டு நீங்கள் எப்போ வாட்ச் பண்ணோன்னா 59,800 புட்டு வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா பேங்க் நிஃப்டி 59,700க்கு கீழே போகிற பட்சத்தில் நீங்கள் 59,800 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 59,920 கிட்ட வச்சுக்கோங்க. 59,950 to 250 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டி இதுக்கு கம்மி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி உங்களுக்கு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஏன்னா இன்றைக்கி கண்டினியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 85,000 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 5 மினிட்ஸ் க்ளோஸ் 84,500க்கு மேலே க்ளோஸ் ஆகிற பட்சம் நீங்கள் 85,000 சிஇ வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 85,000 85,500 உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இதே நீங்கள் புட் சைடு பார்த்தீங்கன்னா 83,350 கீழே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 83,500 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் 83,500 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 82,800, 82,300 டார்கெட் 1 2 இல்லை 83,750க்கு மேலே போகிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆயிரும். அதே மாதிரி ஓகே
இப்போ நம்ம பார்த்ததில் நெஃப்டி பேங்க் நிஃப்டி நீங்கள் வந்து நம்ம ஆக்சுவலி நம்மளோட டார்கெட் வந்து அவரோட என்ட்ரி ப்ரைஸ் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கும். நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் உங்கள் வாட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லூப்பின் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கும் நம்ம வாங்கியிருந்தோம். லூப்பின் வந்து கண்டினியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லூப்பின் வந்து பார்த்தீங்கன்னா 2197 ரூபாய்க்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். 2220 ரூபா டு 2245 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதானி போர்ட்ஸ். இன்றைக்கி அதானி ஸ்டாக்கே வந்து நிஃப்டிலே டாப் கெய்னராக இருந்துச்சு. நாளைக்கு நீங்கள் அதானி போர்ட்ஸ் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் அதை. அதானி போர்ட்ஸ் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1536 ரூபாய்க்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். 1560 ரூபா டு 1580 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைக் கோல்டு சில்வர் கொஞ்சம் டவுன் ஆனாலும் எம்சிஎக்ஸ் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே இருக்குது. இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், அதாவது 2455 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 2490 ரூபா டு 2525 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ. ஆனால் ஹிண்டால்கோ வந்து ஆக்சுவலி இது பை ரெக்கமெண்டேஷனில் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் இதை வாட்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ச் பண்ணாதீங்க. இல்லைன்னா வந்து இது செல் ரெக்கமெண்டேஷனுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 967 ரூபாய்க்கு மேலே போனால் மட்டும்தான் இது பை. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து 952 ரூபா 50 ரூபாய் கீழே போச்சுன்னா இது வந்து செல்லு தான் ஆக்சுவலி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே கேட்டகரி தான் பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு இறங்கி வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா 1535 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா இது வந்து செல் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து 1500 கரெக்டாக 1590 ரூபா இல்லை 95 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து பை சைடு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து மோஸ்ட் ப்ராபபிலிட்டி செல் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 284 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணலாம். 289 ரூபா டு 293 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 279 ரூபாய் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ், ஏன்னா வந்து நாளைக்கு ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தெரியும் என்னென்ன ஸ்டாக்னா எஸ்பிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் ஹிண்டால்கோ, சிட்டி யூனியன் பேங்க். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு இப்போதைக்கு என்ட்ரி கிடைக்கல. நாளைக்கு ஓஆர்பி பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஷேர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு எதாவது ஆட் பண்ணணுமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.